ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மூர்த்தி. அன்கண்ணே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபன்னி வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ் இந்த பேட்டியில் வச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போகலாம். நான் எங்கே பேச மாட்டேன்றா சரி, நான் வேணா சொல்லிக்கிறேன் இதை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலமலை பாரு. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீடியோ தான். இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் சிரிப்பதற்காக மட்டுமே, யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கமே அல்ல. நானும் குடிக்கல, ஜஸ்ட் குடிச்ச மாதிரி நடிக்கிறேன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க கீழே நிலம் இருக்குல்ல, பூமி, அது எப்ப பார்த்தாலும் ஆடினே இருக்குமா? ஏன்? எப்ப பாரு ஒரு நிலநடுக்கமாவே இருக்கு. எங்களுக்கு மட்டும் அது ஏன் நடக்குதுன்னே தெரியல. பாரு, தலப்பா கட்டா போல. இனிமே ஒரு பையனை அடிசக்க முடியாது. நான் சொல்ல, நாங்க ஒரே இடத்துலதான் மாமி நிக்கணும். ஆடு பாருங்க, ஒரு செருப்பு கூட சரி பண்ண ஒரு இடத்துல நின்னா போடுறதுக்கு. அது பாரு ஓடிட்டே இருந்தா எப்படி ப்ரோ செருப்பு போட முடியும்? வீடு வச்சது நீ 3 நாள் இன்னைக்கு போக வழி அண்ணன் போட்டுட்டாரு பார்த்தா செருப்பு தான் வர மாட்டுது. சரி, நம்ம செருப்பு இருக்கிற இடத்துக்கு போயிருக்காப்புல. ஆனாலும் அந்த செருப்பு ஓடுது. என்ன ஆச்சு இந்த செருப்பு புரியலையே. நல்லா வகிடுத்து வாரிக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் வந்தானே புரியல. போதிலே இன்னும் வாங்கி வந்துடுறாயா? மொட்டா குட்டிகாரனா இருப்பானோ? இந்த பிரச்சனை ஆண் மாமைக்கு மட்டும்தான் இருக்குதா, இல்ல பெண் மாமைக்கும் இருக்குதா? ஆண் மாமைக்கும் பிரச்சனை, பெண் மாமைக்கும் இதே பிரச்சனை தான். அட பாவீங்களா நீங்களுமா? என்ன சிரிப்புடா உங்களுக்கு? இதை நான் வாழைக்காய் பஜ்ஜி வேணுமா? இல்ல இதை நான் பாவீங்களா? அங்க ஊரே வெள்ளத்துல கடமையில் தவறாமல் பாருங்க.
எந்த பாட்டு அஞ்சாயம் பண்ணுங்க ப்ரோ. எரியுதுடி மாலா. ஐயோ, அந்த தண்ணியில என்ன கலந்துருந்தே அடுத்த இந்த லிஸ்ட்ல யார் வர போறாங்க தெரியுமா? நீங்க இவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. யார் தெரியுமா? இதோ பாருங்க. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்னடா? Red Bull gives you wings. அது ஏன் தெரியல, கடைசி 2 வீடியோவா காட்சியில நம்ம கிட்ட வந்து சிக்கிறாப்புல. என்னடா இது? அம்மா, அதான் என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? இது நான் வள்ளுவர் கோட்டம் போகணுமா? இல்ல. இருங்க, இன்னும் நிறைய குசும்பு நிறைந்த குடிகாரர்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாவி பாவம் தான் அது. நானும் பீச்சில் ஓடணும்னு நினைச்சேன். ஓகே, லைட்டா உள்ள போச்சுன்னா எல்லா டேலண்ட்டுமே வெளில வருது. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரன், வேலெடுத்து வீசி காட்டியவனே, இந்த சூடாப்பாடாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பெரிய மனுஷனாயா பீக்காரி பயணம். ஐயோ, ஐயோ. சண்டை எங்க இருக்கு? கால் எங்க இருக்கு? கால் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சுடா. ஆனா தலைவர் தலையை வேற வழியா விட்டு போறாரு. ஏப்பா. வெயிட் வெயிட். ஐயோ, ஐயோ. ஐயப்பா. ஐயோ, கால் எப்படி எப்படி இருக்குடா. ஐயோ. ஒருத்தராச்சும் உள்ள வரானா? இந்த முயற்சியை பாராட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர்மேனுக்கே டஃப் கொண்டு பார்ப்பாரு நம்மால். ஒன்றும் இல்லை, இந்த கம்பியில இருந்து காலை வச்சு அந்த சைடு போகணும். அது இன்னுமா ஹேண்டில் பண்ணாம்பா. சிரிக்காதீங்க. இதை நான் வந்து வஞ்சரம் மீன் வேணுமா? இல்ல சில பல இன்டர்வியூ சம்பவங்கள் இருக்கு, அதை இப்போ பார்ப்போம். இப்போ மதுக்கடை மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவோம் சார். சாவுலே, சாவு. 12 மணி ஆகிட்டாங்க. காலையில குடிக்க வேண்டியவன் நான். இன்னும் காலையிலேயே பஸ் ஏறி நானு பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாப்புல. குடிக்கலாம் ஃபிக்ஸோ குச்சாதான் ஐ எம் பாடி கண்ட்ரோல் அண்டர்ஸ்டாண்டிங். இங்கிலீஷ் பேசுறேன், சைல்ட் அபவுட் சொல்லுவாங்க. இப்போ டைமிங் மாத்திட்டாங்க, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? டைமிங் சேஞ்சினா 2 hours பண்ணா ஐ எம் வெயிட்டிங். அவர் எதுக்கு இவர் எதுக்கு யூஸ் பண்றாரு? கொஞ்சம் சிந்திக்கணும். அதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து குடிக்கிறோம்? நமக்கு சம்பளம் 200 ரூபா சம்பளம், 200 100 ரூபா போச்சுனாக்கா 50 ரூபா டிப்ஸு சைட்டு சிகிட்டு போயிடுது. அப்புறம் 50 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க இருக்குது, சாப்பிடணும் இல்லை. நம்ம சிந்திக்கணும், நம்ம குடிக்காத சிந்திக்கணும் சார். எது நடக்குதுன்னு சொல்றாங்க. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது.
சிந்திக்கணும் சார். இன்னைக்கு 40 எழுபத்து கட்டி வந்து பிச்சை நான் என்ன சிந்திக்கணும்? ஆட பிக்காளிப்பட நல்லா பாயிண்டா பேசிட்டு 40 பேர் பிச்சை எடுக்க போறேன். பொறுக்கி. உங்க பேர் என்ன? ஆமாவா சார்? எங்க போயிட்டு வரீங்க? சார் இப்போ ஏன் அப்படி பேசுற? இந்த ஒயின் ஷாப்லாம் மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மூட்டுன்னு சொன்னா எடுத்துக்கணும். செத்துருவீங்களா? ஏன் உயிரை பாதிச்சு ஏன் சாகுங்க? ஆமா குடிச்சுதான் ஆகணும். இப்போ உங்க குடிக்கிறதுனா உங்க உடல்ல எதுவும் பாதிக்காதா? ஏன் பாய்ச்சா பாதிமான அவசியம் கிடையாது எனக்கு. ஒரு நாள் நீங்க குடிக்காம இருந்தீங்களா? பண்ணுவே. குடிச்சுதான் பண்ணுவே. குடிச்சுதான் ஆகணும். பாதிக்கிட்டு உங்க போய். குடும்பம்லாம் எப்படி என்ன ஆகுது? அது குழு வாங்கிட்டு வாங்க போகுது. வா ரே வா. என்ன ஒரு குடிமகன். இப்ப மதுக்கெல்லாம் மூட போறேன்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மதுக்கான முள்ள விட மாட்டேன். நாளைக்கு பாரிஸ்ல பெரிய போராட்டம் நடைபெறும். 6000 இளைஞர்கள் கலந்து காரணம் திரும்பத்து முனைய போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஏன் பிடிக்கிறான்? நான் கேக்குறேன். ஏன் பிடிக்கிறான்? இந்த இது ஒயின் ஷாப்புக்கும் 3 கிலோமீட்டர் தாண்டி தான் போலீஸ்காரன் பிடிக்கிற ரூல்ஸ் இருக்கு. காங்கிரஸ் தான் மதிப்பு, கப்பிக்கு தான் மதிப்பு. அந்த இது சின்னம் இது அசோக நந்தவனம், அசோக நந்தவனம், அசோக நந்தவனமா? ப்ரோ அதாவது அது ப்ரோ ஒருத்தர் தன் கருத்தை முன்வைக்கும் போது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதை நான் வைரமுத்துவ பார்க்கலாமா? இல்ல இதை நான் சரி எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். குஸ்டிங்கன்னா வண்டியை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்களும் இந்த வண்டியிலையும் பேராதீங்க. அப்படியே இப்ப விடுறா பாப்போம். ஓட்டோட குடிச்சிருக்காங்க. கொசுக்கடி இல்லாம நீங்க தான் தூங்கிங்க. 5 பேர் செத்து போல தூங்கினீங்க. தாத்தா எப்படி வண்டியை தள்ளுறாரு பாத்தீங்களா? எப்படி தள்ளா நீ அப்படி யோசிச்ச? இந்தியாவுல இருக்க அறிவாளி கூட தமிழ்ல இருக்க. பைக் ஓட்டறதுல மட்டும் டீல் பண்ணாதீங்க. இத பாத்து தெரிஞ்சுக்கங்க. உள்ள போனா ஒரு வெறி நிலைமையும் ட்ரிபிள்ஸ் அதுல ஒரு செம்ம பேலன்சிங் இருக்குது பாத்தீங்களா? அதுதான். ஆமா. அவ்வளவுதான், கிளம்புறாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க ப்ரோ.